மு.க. ஸ்டாலினின் குடும்பம் திமுகவை விட்டு விலகினால்தான் திமுகவை காப்பாற்ற முடியும் எனவும், எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு விலகினால்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் எனவும் கூறியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், அரசு ஒதுக்கீட்டு சட்ட கல்லூரி இடங்களை டொனேஷன் பெற்று முறைகேடாக நிரப்பிய தனியார் சட்ட கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரு சில இடத்துல அரசு சீட்ஸையும் கவர்மெண்ட் சீட்ஸையும் அவங்களும் சேர்த்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க கடந்த ஆண்டுகள்ல. ஸோ அந்த மாதிரி கல்லூரிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அவங்க அரசுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ஸையும் அவங்களுடைய கோட்டால அவங்க தவறாக டொனேஷன் வாங்கிட்டு ஃபில் பண்றது, மாணவர்களை ஏமாற்றுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அது மாதிரி ஒரு சில காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க மேல ஆளுங்களையும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும். நான் சொல்றேன், அது முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுத்த பிறகு கண்டிப்பா தெரியும். எடப்பாடி, அதிமுக இவங்க 2 பேரும் அந்த கட்சிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் முதல்ல திரு ஸ்டாலின் அவருடைய கட்சியிலிருந்து விலகினாலே அந்த கட்சிக்கு ஓரளவு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எடப்பாடி அந்த கட்சியிலிருந்து விலகினாலே இந்த கட்சியை ஓரளவாவது காப்பாற்ற முடியும். அவங்க அந்த கட்சிக்கு கடைசி ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா, அந்த கட்சியை காப்பாற்ற நினைச்சாங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் அங்கிருந்து விலக வேண்டும். திரு எடப்பாடியும் அவர்கள் குடும்பம் விலகினாலே அந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். இன்னைக்கு இது திமுக என்ன பேசினார்களோ, திமுக என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை எடப்பாடி பேசிட்டு இருக்காரு.